Hello all, I am Dr. Nivedita Shivakumar, obstetrician and gynecologist. So, நம்ம இன்னைக்கு வந்து biochemical pregnancy பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். So, most of the young couples பார்த்தோம்னா, அதாவது மேரேஜ் ஆகி ஒரு 3-4 months ஆகும்போது ரொம்ப ஹாப்பியா வராங்க, யூரின் pregnancy test positive அப்படின்னு சொல்லிட்டு. But somehow unfortunately it turns out to be a biochemical pregnancy. நம்ம இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமா யூரின் pregnancy test பண்ணதுக்கு அட்வைஸ் பண்றது உண்டு. 5-6 வீக்ஸ்க்குள்ளே ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் லார்ஜ்லி டு ரூல் அவுட் எக்டோபிக் ப்ரெக்னன்சிஸ் ஆர் டியூபல் ப்ரெக்னன்சிஸ். பட் தேர் இஸ் அதர் டைப்ஸ் ஆஃப் தீஸ் மிஸ்கேரேஜஸ். இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த ஹோல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மிஸ்கேரேஜ். ஸோ பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும், மிஸ்கேரேஜ் ஆகட்டும், எம்பரியானிக் ப்ரெக்னன்சி இல்லைனா பிளைட்டட் ஓம், இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி காமன். இன்ஃபேக்ட் பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சிஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமன். சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஒரு இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க ரியலைஸ் கூட பண்ண மாட்டாங்க தட் தே ஹவ் பீன் பிரெக்னென்ட். பட் சம்டைம்ஸ் இதை ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகி, அதாவது எனக்கு ஒரு 3 நாள் தள்ளி போயிருந்தது, நான் ப்ரெக்னன்சின்னு நினச்சிருந்தேன், ஆனால் அது வந்து ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஒன்லி வென் இட் இஸ் ப்ரூவன், அதாவது டாக்குமெண்டடாக நம்ம யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டோ இல்லை பிளட் டெஸ்ட்டில் பீட்டா ஹெச்சிஜிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படின்னு வந்தால் தான் இது பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி. அண்ட் யூஸ்வலி பயோகெமிக்கல்ங்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒன்லி த பிளட் டெஸ்ட் மட்டும் பாசிட்டிவாக வரும். ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எங்கேயுமே அந்த கருப்பை, ஜெஸ்டேஷனல் சாக்குன்னு சொல்லுவோம், அது இன்ட்ரா யூட்ரைன், அதாவது யூட்ரஸ்குள்ளேயும் இருக்காது, எக்ஸ்ட்ரா யூட்ரைன் அவுட் சைட் தி யூட்ரஸும் தெரியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதை வந்து நம்ம பயோகெமிக்கல்னு ஏன் பிராண்ட் பண்ணுறோம்னா, அதாவது லேப் வேல்யூஸ் மட்டும் இருக்கும். பீட்டா ஹெச்சிஜி வந்து யூஸ்வலாக ஒரு நான் ப்ரெக்னென்ட் வேல்யூனா லெஸ் தென் 35 தான் நான் ப்ரெக்னென்ட் வேல்யூ. More than 35, say for example ஒரு couple or a woman who comes with a delayed cycle or skipping periods for 3 days, அப்புறம் அவங்க வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் சைக்கிள்ஸ் இருந்தது அவங்களுக்கு, 28 days cycle. ஸோ 31st day or 32nd day அவங்க வந்து யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பார்த்துட்டு அது பாசிட்டிவ்னு வந்தாங்க அப்படின்னா நம்ம பீட்டா ஹெச்சிஜி சஜஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி கேசஸில் ஹார்ட்லி இட் வில் பி அ 4 or 5 வீக்ஸ்க்குள்ளே தான் அந்த ப்ரெக்னன்சி இருக்கும். ஸோ பீட்டா ஹெச்சிஜி யூஸ்வலாக ஒரு 200-300 அந்த மாதிரி வேல்யூஸ் நமக்கு காமிக்கிறது உண்டு. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், பீட்டா ஹெச்சிஜியை வச்சு நம்ம வந்து பிரெக்னன்சி இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர வெதர் இட் இஸ் அ குட் வயபிள் பிரெக்னன்சிங்கிறது ஐதர் நம்ம ரிப்பீட் பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ வச்சு சொல்லலாம், இல்லைன்னா ஒன்ஸ் த ஸ்கேன் இஸ் கன்ஃபர்ம்ட் அரவுண்ட் ஒரு 6 வீக்ஸ் நம்ம அப்டாமினலாவோ இல்லை வெஜைனலாவோ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஜெஸ்டேஷனல் சாக், கருப்பை, ஒரு யோக் சாக், உள்ளே வளரக்கூடிய அந்த யோக் சாக், அப்புறம் ஒரு ஃபீட்டல் போல், இது 3 தெரிஞ்சா நம்ம வந்து ஒரு வயபிள் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறோம். நான் இதிலிருந்து சப்சிக்வெண்ட்டாக செகண்ட் ஸ்கேன் பண்ணுறோம் 8 to 9 வீக்ஸில். அந்த டைமில் பேபியோட க்ரோத் வந்து இப்போ இருந்த 6 வீக்ஸ்லேருந்து ஒரு 2 வீக்ஸ்க்கான க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா most of the times the live birth outcome is very nice. Sometimes anything can happen in this 8 weeks la. So 4 weeks around உங்களுக்கு ரொம்ப early-ஆ beta HCG positive-னு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்துச்சு அப்படின்னா we suggest a repeat value. Usually ஒரு 48 hours கழிச்சு இந்த beta HCGங்கிற வேல்யூ டபுள் ஆகணும். It is nothing but ஒரு one of the hormone which is secreted by the cells of the ovary. So அதிலிருந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த beta HCG தான் அந்த பிரெக்னன்சிக்கு சப்போர்ட் கொடுக்கறது. இன்ஃபேக்ட் நம்ம யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்டில் நம்ம யூரினில் வர பீட்டா ஹெச்சிஜியை டிடெக்ட் பண்ணுவோம், ஆனால் அதை குவான்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஜஸ்ட் இருக்கா இல்லையான்னு தான் நமக்கு தெரியும். அதே வந்து பிளட்ல பண்ணும்போது we get a quantifiable value, அது வந்து டபுள் ஆகும். அண்ட் ரிமெம்பர், தேர் இஸ் another critical value of beta HCG அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருந்தால் தான், அதாவது வேல்யூ வந்து எக்ஸாம்பிள் 2000 அந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்கேனில் நமக்கு எங்கேயுமே சாக்கை கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம வந்து அது வயபிள் ப்ரெக்னன்சியா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். இன் கேசஸ் ஆஃப் பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சி, ஆக்சுவலி தெர் இஸ் அ ப்ரெக்னன்சி,
நம்ம வந்து ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து டியூப்பில் நடக்கும். எல்லா ப்ரெக்னென்சிக்குமே டியூப்பில் தான் நடக்கும். அண்ட் ஃப்ரம் த டியூப் அது வந்து யூட்ரஸ்குள்ளே வந்து உட்காரணும். அந்த இம்ப்ளான்டேஷன் இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு 5 to 6 வீக்ஸ் ஆகும். இப்போ இன் திஸ் ப்ராசஸ் இஃப் த ப்ரெக்னென்சி ஃபெயில்ஸ், அதுக்கு மேலே அந்த ப்ரெக்னென்சி வளரல, அந்த எம்ப்ரியோ டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பான்டேனியஸாக நமக்கு ப்ளீடிங்காக தான் வருமே தவிர நம்மளால் சாக் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சச் சினாரியோஸ் ஆர் கால்ட் பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சிஸ். இட் இஸ் வெரி காமன். எதனால் வருதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ், மரபணு கோளாறுகள், என்யூப்ளாய்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதனால வர்றது. ஸோ 1 or 2 டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சிஸ் வந்திருக்குன்னா ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை. அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், there is no need to take a guilt trip. It is not because of what you did or what you ate or how you carried yourself. நீங்க எந்த சாப்பிட்டனாலையோ இல்லை நீங்கள் வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட் ஏதாவது பண்ணீங்க அதனாலையோ, இல்லை வந்து உங்களை சரியாக கவனிச்சிக்க முடியல, நான் இன்னைக்கு சாப்பிடல, நேற்று சாப்பிடல, ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன், அதனாலேயோ கிடையாது. இட் இஸ் டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் சம் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ். பட் ஆல்சோ ரிமெம்பர், ரிப்பீட்டடாக ஒரு கப்பலுக்கு பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சிஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னா தென் இட் நீட்ஸ் டு பி செக். ஸோ உங்களோடையும் உங்கள் ஹஸ்பண்டோடையும் கேரியோடைப்பிங் சொல்லுவோம், பேரண்டல் கேரியோடைப்பிங் ஒரு குரோமோசோமல் அனாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். பட் பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சிஸ் ஆர் வெரி காமன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சி வந்துச்சுக்குனால சப்சிக்வெண்ட்டாக உங்களோட ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுங்கிறது எந்த விதத்துலையும் ட்ரூ கிடையாது. You can go on to have a live birth with a good outcome. So please don't worry.